சும்மா இன்றைக்கி ஏகப்பட்ட வெரைட்டியை கொண்டாந்து உங்களுக்கு குவிச்சாச்சுங்க. கொடுவாவை கொண்டாந்து எப்படி குவிச்சிருக்கோம் பாருங்கள். 1/2 கிலோ சைஸ்லேருந்தே இருக்குது. இது குழம்பு வறுவல் எல்லாத்துக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்றைக்கி அவ்வளோ வெரைட்டிங்க. அடுத்தது எசன் இறால்லாம் பாருங்கள். இது எக்ஸ்போர்ட் இறால், எப்போயாவது தான் கிடைக்கும். அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த இறாலே நம்ம அத்தனை வெரைட்டி வச்சுருக்கோம் இன்றைக்கி. இது சின்ன இறாலுங்க. அதை விட இதுவும் அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் குழம்பு வச்சிங்கனாலும் சரி, பொரித்து சாப்பிட்டிங்கனாலும் சரி, இல்லை இதுலேயும் நீங்கள் கோலா உருண்டை போடலாம். சும்மா வெறும் மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டை போட்டு தோசைக்கல்லே நீங்கள் வறுத்து சாப்பிட்லாங்க. அடுத்தது சின்ன வஞ்சரம் தான், விலை கம்மி, ஆனால் வறுவலுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய முடியாதுங்க. வறுவலுக்கு நல்லாயிருக்கும். தலையோட வேறு எந்த பொடி மீனையாவது போட்டு குழம்பு வச்சுக்கோங்க. ஏன்டா வஞ்சரம் பெருசாக போக போக தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வறுவலுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அடுத்தது வெள்ளைக்கிழங்காவை கொண்டாந்து உங்களுக்கு குவிச்சாச்சுங்க. கிலோவுக்கு வெறும் 20 எண்ணிக்கை தாங்க இருக்கும். நேற்று கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார் 20 ரூபா தானே. ரூபாயை நான் சொல்லலைங்க. கிலோவுக்கு வெறும் 20 தான் எண்ணுனீங்கன்னா. அவ்வளோ சைஸாக அவ்வளோ அருமையாக இருக்குது வெள்ளைக்கிழங்கா. இதை போட்டு குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்குங்க. அடுத்தது உளிஷீலாங்க. 2 உளிஷீலா தான் வச்சுருக்கேங்க. இதுவும் வறுவலுக்கும் புட்டுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்தது காராப்பொடி. இந்த தட்டைக்காராம்பாங்க. இது குழம்புக்கு தேனு தாங்க. பொடி மீன் தான். குழம்புக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அடுத்தது மஞ்சப்பாறை வேணுமா? இன்றைக்கி பாறையை 2 வெரைட்டி வச்சுருக்கோங்க. மஞ்சப்பாறை வேணுங்கிறவங்க மஞ்சப்பாறை வாங்கிக்கோங்க. தேங்காய் பாறை வேணுங்கிறவங்க தேங்காய் பாறை வாங்கிக்கோங்க. இது தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க, வெள்ளைப்பாறைன்னு சொல்லுவாங்க. முள்ளே இல்லாத மீன், நடுமுள் மட்டும்தான். அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்தது நெத்திலிங்க. நெத்தியெல்லாம் சும்மா சைஸாக தாங்க இருக்குது இன்றைக்கி நம்மளுக்கு. இதெல்லாம் பொரித்து சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். குழம்பு வச்சா ஒரு கொதியில் இறக்கிக்கோங்க. நெத்திலி மீனை மட்டும் நீங்கள் புளி இல்லாமல் குழம்பு வச்சாலும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுத்தது சங்கராங்க. சின்ன சங்கரா வேணுமா? பெரிய மீடியம் சைஸ். ரொம்ப பொடி சங்கராவாக இன்றைக்கி இல்லைங்க. ஓரளவு சங்கராலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. சும்மா பிங்காக அப்படியே நாகப்பட்டினம் சங்கரா எப்படி தகன்னு மின்னுது பாருங்கங்க. இது ஒரு தித்திப்பு சுவையோட குழம்பு வச்சோம்னாலும் சரி, பொரித்து சாப்பிட்டோம்னாலும் சரி, அவ்வளோ அருமையாக இருக்கும். முழுசாக போட்டு பொரித்து சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அடுத்தது வெலை மீனுங்க. இது கொடுவாவுக்கு நியர்பை டேஸ்ட்டாக இருக்கும். இது குழம்பு வச்சாலும் சரி, வறுத்திங்கனாலும் சரி, அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுவும் நடுமுள் மட்டும்தாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு.